ஸோ பேசிக்கா அந்த ஆவாரம் பூ எல்லாருக்குமே நல்லது அப்படின்னு எடுக்க முடியாது. சில பேருக்கு இந்த மாரி கிட்னி டிசீஸ் இருக்கிறவங்க, இல்ல எக்ஸ்ட்ரா பொட்டாசியம் உடம்புல இருக்கிறவங்க, இவங்கலாம் அந்த இலை, இல்ல பூவ நெறைய கொதிக்க விட்டு குடிக்க முடியாது. ஏன்னா பொட்டாசியம் சத்து டெஃபினட்டா நெறையா இருக்கும். அண்ட் இது வந்து இந்த ஹை பொட்டாசியம் இருக்கிற லெவல் இப்ப 5க்குள்ள தான் இருக்கும். 3.5 to 5. ஸோ 5க்கு மேல 5.2, 5.5 இல்ல அதுக்கு மேல இருக்கிறவங்க இத எடுக்கக்கூடாது. ஏன்னா டயபெட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு ஹார்ட் ப்ராப்ளமும் வரலாம், இல்ல கிட்னி ப்ராப்ளமும் வரலாம். ஸோ இந்த கிட்னி ப்ராப்ளம் வந்தா, அது புரோகிரஸ் ஆக ஆக அவங்களுக்கு பொட்டாசியம் பிளட்ல ஜாஸ்தி ஆகலாம். இல்ல ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு கூட டைம் ஒரு 2, 3 இயர்ஸ் ஆயிடுச்சுன்னா, அவங்க பிளட்ல கூட பொட்டாசியம் ஜாஸ்தி ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த மாரி ப்ராப்ளம்ஸ் இருக்கிறவங்க, இத கொதிக்க விட்டு சாப்பிடக்கூடாது. ஏன்னா பொட்டாசியம் சத்து அந்த பட்டையிலயும் இருக்கு, இலையிலயும் இருக்கு, பூலயும் இருக்கு. ஸோ அது நான் வந்து அவங்க எடுக்க வேண்டாம். பட் மத்தவங்க எல்லாரும் எடுக்கலாம். யாரெல்லாம் பிரெக்னன்ட்டா இருக்காங்களோ, இல்ல குழந்தைக்கு தாய்ப்பால் குடுக்குறாங்களோ, அவங்கலாமும் எடுக்க வேண்டாம். ஏன்னா, இது எப்படி அந்த விஷயத்துல இன்டர்ஃபியர் ஆகும்னு நம்மளுக்கு ஸ்டடீஸ் கிடையாது. நம்மளுக்கு தெரியாது. அதனால டயபெட்டிஸ் நார்மலா இருக்கிறவங்க எடுக்கலாம். பட் பிரெக்னன்சில டயபெட்டிஸ் வரவங்க இதெல்லாம் எடுக்க வேண்டாம். அதே மாரி தாய்ப்பால் குடுக்கிறவங்க, அவங்களுக்கு டயபெட்டிஸ் இருக்குன்னா, நிச்சயமா இத குடிக்க வேண்டாம்.